கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி தனியாக வந்து மகேஷை காப்பாற்றலான்னு வராங்க. அங்கே மகேஷ் ரேவதி கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க. முதல்ல தாலி அத்து போடுனா உனக்கு தாலி கட்டுற 2 பேர் சேர்ந்து போய் வாழலாங்கிறாங்க. ஐயோ மகேஷ் நீ தப்பான முடிவு எடுக்கிற, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க முடிச்சு வச்சிருந்த ரபடிங்க வெளியில் வந்ததும் மகேஷை கத்தியால் குத்திடுறாங்க. மேடம் வந்தால் பிரச்சனை ஆகிடும், வாங்கடா ஓடிடலாம் அப்படின்னு அந்த ரபடிங்க அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. மகேஷ் ஆபத்தான நிலையில் கிடக்கிறத பார்த்த ரேவதி ஐயோ மகேஷ் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வயிற்றில் இருக்கிற கத்தியை ரேவதி பிடுங்கிடுறாங்க. அடுத்தது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ரேவதி தவிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே கார்த்தி வராங்க. கார்த்தியை பார்த்ததும் ரேவதி நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. நான் மகேஷை காப்பாற்றலான்னு வந்தேன், அவனை கத்தியால் குத்திட்டு போயிட்டாங்கங்கிறாங்க. சரி மகேஷ் இங்கே இருந்த உடனே உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மா ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை நான் ஒட்டி கேட்டேன். அம்மா கூடவே அவங்க காருக்கு பின்னாடி டிக்கியில் வந்தேன். அம்மா இந்த குடோனில் அடைச்சி வச்சுருக்கிறது தெரிஞ்சதும் சரி அங்கே நம்ம மண்டபத்தில் ரெய்டு நடந்துட்டு இருந்துச்சுல, அப்போ யாருக்கும் தெரியாமல் நான் வந்து மகேஷை காப்பாற்றிட்டு திரும்பவும் வந்துடலான்னு நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுகிறாங்க ரேவதி. சரி ரேவதி நீ ஒன்றும் கவலைப்படாத, சரி இவனை தூக்கு அப்படின்னு சொல்லி கார்த்தியும் ரேவதியும் காரில் தூக்கி வச்சுட்டு அவர் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ரேவதியோட ஃபங்க்ஷன் முடியறக்குள்ளையா போய் மகேஷை கூட்டிகிட்டு வந்து எல்லா உண்மையும் ரேவதி கிட்டையும் மாப்பிள்ளை கிட்டையும் சொல்ல வைக்கணும்னு நினச்ச சாமுண்டீஸ்வரி இங்கே குடோனுக்கு வந்து பார்க்குறாங்க. இங்கே யாரையுமே காணா, ரவடிகளையும் காணா, மகேஷையும் காணா. எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி சரியான கோபத்தில் போகிறாங்க. இது யார் செஞ்ச வேலைன்னு தெரியலையே, இந்த மகேஷ் இவ்வளவு நாளாக பாதுகாப்பாக நம்ம கஸ்டடியில் வச்சு கட்டி போட்டிருந்தோம், இன்றைக்கின்னு பார்த்து இவன் தப்பிச்சிட்டானே, சரி இவனை விடக்கூடாது, கண்ணுக்கு மட்டும் சிக்கட்டும், ஷூட் பண்ணிடுவோன்னு நினச்சிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து கோபத்தோடு போகிறாங்க. கார்த்தி ரேவதி 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. கார்த்தியோட பேரை கேட்டதும் சார் நீங்கள் தான் ராஜாவாங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படின்னு சொல்ல பற்றி டாக்டர் ரமேஷ் என்கிட்ட சொல்லியிருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவருக்கு கத்தியால் குத்துப்பட்டதுனால சின்ன ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும், அது வரைக்கும் இவங்க ஐசியில் இருக்கட்டும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க சாருங்கிறாங்க. கார்த்தி ரேவதி 2 பேரும் சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மகேஷ்க்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கமாக ரேவதி கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க, ஆமாம் நான் பண்ண தப்புக்கு நீ எதுக்கு பழி ஏற்றுக்கிட்டேன், நான் தானே குத்துன கத்தியை கையால் எடுத்தேன், நீயே ஏற்றுக்கிட்டு தான் சொன்னேன்னு கேட்கவும் இதை பார் ரேவதி நடந்ததை எதையுமே யார்கிட்டையும் எங்கேயும் சொல்லாத, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிற விஷயத்தையும் வெளியில் போய் யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம், மண்டபத்துக்கே போனாலும் அங்கே என்ன நடந்ததுன்னு யார் கேட்டாலும் எதுவும் சொல்லிடாதேன்னு கார்த்தி சொல்லவும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறாங்க ரேவதி. காரணமாக தான் சொல்கிறேன், நீ யாருக்கிட்டே சொல்லாதேன்னு சொல்லவும் சரிங்கிறாங்க ரேவதி. கார்த்தி ரேவதி 2 பேரும் மண்டபத்துக்கு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து சாமுண்டீஸ்வரி குடோன்லேருந்து நேராக மாயா வீட்டுக்கு போகிறாங்க. மாயா வீட்டில் மாயா இருக்கும்போது மாயா சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு என்ன மேடம்னு கேட்குறாங்க. மகேஷ் இங்கே வந்தானான்னு கேட்கவும் மகேஷ் தான் இங்கே வரவே இல்லையே, அவனை எங்கே கொண்டு போய் வச்சுருக்கீங்கன்னு இது வரைக்கும் தெரியல, இப்போ மகேஷை தேடி வந்திருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் தான் இவ்வளோ நாளாக மகேஷை கடத்தி வச்சுருந்தீங்களா மேடம்னு கேட்குறாங்க மாயா. அறிவு கிட்டத்தனமாக பேசாத, மகேஷை கடத்தி வச்சுருந்தா நான் எதுக்காக உங்ககிட்ட வந்து இப்போ கேட்க போகிறேங்கிறாங்க. அப்படின்னா மகேஷ் எங்கே இருக்கான்னு தெரியலையே மேடம், மகேஷ் வந்தானா நான் கண்டிப்பாக சொல்கிறேங்கிறாங்க. ஆமாம் இன்றைக்கி ரேவதிக்கு தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், அங்கே வந்து நீயும் மகேஷும் உண்மையை சொல்லணுங்கிறக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கலான்னு வந்தேன். என்னடானா மகேஷை பார்க்கவே இல்லை, காணான்னு சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு சாமுண்டீஸ்வரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, தப்பிச்சு போன மகேஷ் இங்கேயும் வர்றீங்கன்னா அப்போ எங்கே தான் போயிருப்பான்னு யோசிச்சுட்டே போகிறாங்க. கார்த்தி ரேவதி 2 பேரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து உடனே இங்கே மண்டபத்துக்கு வராங்க. மண்டபத்துக்கு வந்ததுமே ரேவதியை பார்த்து ரோஹிணி, சுவாதி, மயில்வாகனம் இவங்க எல்லாரும் ஓடி வந்து ரேவதி இவ்வளோ நேரமாக நீ எங்கம்மா போயிருந்தேன்னு கேட்குறாங்க. இல்லை ரேவதி கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு சொன்னால் அதான் மெடிக்கல் வரைக்கும் போயிட்டு அப்படியே பார்லர் வரைக்கும் போயிட்டு வந்தோன்னு சொல்லி கார்த்தி சமாளிக்கிறாங்க. ஓ அதனால தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டே சமாளிச்சிடுறாங்க ரேவதியும் கார்த்தியும். சரி ரேவதி ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆயிடுச்சல்ல, மணமேடைக்கு போகணும்னு சொல்லவும் மணமேடைக்கு போகிறாங்க. கார்த்தி ரேவதி 2 பேரும் மணமேடையில் உட்கார வச்சு அவங்களுக்கு நடக்க வேண்டிய சம்பிரதாயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. கார்த்தி கையில் தாலியை கொடுக்குறாங்க. கார்த்தியும் சம்பிரதாயப்படி தங்க தாலியை வாங்கி ரேவதி கழுத்தில் போட்டு வர்றாங்க. அப்போ கார்த்தியை பார்க்குறாங்க. அவங்க பார்வையிலேயே புரியுது இவர் எவ்வளோ ஒரு பெருந்தன்மையான ஆளுன்னு. அப்போ தான் மகேஷை பற்றி நினைக்கிறாங்க ரேவதி, எவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டானே மகேஷ், அம்மா நேல ரபடிங்களை கடத்தி வச்சுருந்தாங்க, அந்த ரபடிங்க நேல மகேஷ் இப்போட உயிருக்கே ஆபத்து, இப்போ அதை நம்ம காப்பாற்ற போய் இப்போ தேவையில்லாமல் நம்ம ராஜாவையும் சேர்த்து இதில் இழுத்து விட்டுட்டோமே. அப்போ கூட முகம் சுளிக்காமல் நம்மளை திட்டாமல் ராஜா எப்படி ஒரு பக்குவமாக பாங்கா பாதுகாப்பாக கூடவே சப்போர்ட்டாக வந்து நிற்கிறாரு. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் மகேஷை ஒரு எதிரியாக கூட பார்க்காம ஒரு மனுஷனாக பார்த்தாரு, மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிட்டாரு. எவ்வளோ பெருந்தன்மையான ஆளுன்னு ரேவதி கார்த்தியை பார்க்குற விதத்துலேயே தெரியுது. விசேஷமும் நல்லபடியாக நடந்துட்டு இருக்குது. சாமுண்டீஸ்வரி அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ரேவதி எவ்வளோ ஒரு பணிவாக அமைதியாக கார்த்தியை பார்த்து அந்த தாலியை வாங்கி பற்றியும் பார்த்தா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி கட்டின தாலியை சந்தோஷமாக வாங்கிட்ட ரேவதி தாலியவே பார்க்குறாங்க. திரும்பவும் கார்த்திகிட்ட ஒரு பணிவாக நடந்துக்கிறாங்க. அப்பாடா எப்படியோ நாம நினச்ச மாதிரி தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷனும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. ஆனால் அந்த மகேஷ் மட்டும் இங்கே வந்திருந்து எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா ரேவதிக்குன்னு ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். ராஜாவுக்கு ரேவதிக்கும் இடையில இருக்கிற ஒரு சின்ன மனக்கசப்பு தீர்ந்து 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போன்னு பார்த்து கரெக்டாக இன்னைக்கு தப்பிச்சிட்டானேன்னு நினைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அங்கே மல்லிகா வராங்க. சாமுண்டீஸ்வரி மகேஷை கூட்டிகிட்டு வந்து எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிறேன்னு சொன்னியே, அவன் எங்கே அப்படின்னு கேட்கவும்
மல்லிகா, சின்ன அசம்பாவிதம் நடந்துருச்சு. அவனை இவ்வளவு நாளாக என் கஸ்டடியில் தான் நான் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவனை காணா. இன்றைக்கின்னு பார்த்து எங்கேயோ தப்பிச்சிட்டாங்கிறாங்க. ஐயோ, என்ன சாமுண்டீஸ்வரி சொல்கிற? ஃபங்க்ஷனை கெடுக்கிறதுக்குன்னு வந்துட போகிறான். தப்பிச்சிட்டான்னு வேறு சொல்கிறியே, இனிமேல் அசால்ட்டாக இருக்காதுங்கிறாங்க. ஆமாம், அவன் எப்படியும் என் கைக்கு சிக்கித்தானே ஆகணும். அவன் சிக்கிட்டோம், அப்புறம் பார்த்துக்க. அது வரைக்கும் நாமளும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமாம் சாமுண்டீஸ்வரி, என்னதான் இருந்தாலும் இந்த மாயாவை பிடிச்சின்னா மகேஷை பிடிச்சிடலாம். கண்டிப்பாக மகேஷ் தப்பிச்சிருந்தானா அவன் நிச்சயமாக மாயாவை பார்க்க வருவான். மாயா மகேஷ் 2 பேரும் சேர்ந்து தான் வேறு ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. நீங்கள் எதுக்கும் எச்சரிக்கையாக இரு சாமுண்டீஸ்வரின்னு சொல்லிட்டு மல்லிகா அங்கேருந்து போகிறாங்க. சரி, இப்போவே நான் மாயாவுக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி மறுபடியும் மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதை பார் மாயா, மகேஷ் எங்கே இருந்தாலும் தப்பிச்சு வந்து உன்னை பார்க்க வந்தானா நீ கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணணும். அப்படி இல்லை நீங்கள் 2 பேரும் பண்ணின துரோகத்துக்கு அந்த இடத்துலையே வச்சு ஷூட் பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க. ஐயோ மேடம், நாங்கள் ஏழைங்க, இல்லாதப்பட்டவங்க. நாங்கள் போய் உங்களை ஏற்றுக்கிட்டு நாங்கள் ஏதாவது செய்ய முடியுமா? மகேஷ் மட்டும் கண்டிப்பாக வந்துட்டானா நான் உங்ககிட்ட தகவல் சொல்கிறேன் மேடம். அவன் எங்கே இருக்காங்கிறதே எங்களுக்கு தெரியாதனால தான் நானும் தேடிட்டு இருக்கேன் மேடம். உங்களுக்கே தெரிஞ்சாலும் எப்படியாவது மகேஷ் இருக்கிற இடத்த சொல்லுங்க மேடம்னு கெஞ்சுறாங்க மாயா. ஏய், போது நிறுத்து, கெஞ்சுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல மகேஷ் வந்தானா உடனே கூட்டிக்கிட்டு நடந்த உண்மைகள் எல்லாமே நீ என் பொண்ணு ரேவதி கிட்ட வந்து சொல்லணுங்கிறாங்க. மாயாவும் ஓ அப்படியா, சரி சொல்கிறேங்கிற மாதிரி மாயா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சரி மேடம்னு பணிஞ்சு பேசுகிறாங்க. கார்த்திக்கும் ரேவதிக்கும் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்ச கையோட சரி ரேவதி நீ வீட்டுக்கு போ, மகேஷ்க்கு என்னாச்சுன்னு நான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரேங்கிறாங்க. ராஜா, நானும் உங்கள் கூட வரேங்கிறாங்க ரேவதி. இல்லை விசேஷம் முடிஞ்ச கையோட நம்ம 2 பேரும் வெளியில் போனால் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடும். யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி இருக்கணும்னா நீ வீட்டுக்கு போ. மகேஷ்க்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சதும் திரும்ப நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்து மகேஷை போய் பார்க்கலாங்கிறாங்க கார்த்தி. சரிங்கிறாங்க ரேவதி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க, மகேஷ்க்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அவன் உயிரோடு தப்பிச்சிடணும், டாக்டர் எப்படியாவது அவனை காப்பாற்றிடணும், அவன் பழையபடி திரும்ப வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ரேவதி. ஏதோ ஒரு குழப்பத்தோடையே இருக்கிறத பார்த்த சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ரேவதி உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி சோகமாக இருக்க? நல்ல நாள் அதுவுமா, உன் முகத்தில் சந்தோஷமே இல்லையே, என்னாச்சு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாங்கிறாங்க. சரி, மாப்பிள்ளை எங்கே போயிருக்காரு, அவர் தானே கூட வந்தார், இப்போ காணுமே எப்படின்னு கேட்கவும் ஏதோ வெளியில் ஒரு வேலையாக இருக்கிறதா இப்போ தான் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாருமாங்கிறாங்க ரேவதி. ஓ அப்படியா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். ரேவதி, நீ மாப்பிள்ளை கிட்ட பணிவாக இருக்கிறதும் பேசுகிறதையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எப்பவும் ராஜா பேச்சை கேட்டு அவர் கூட சேர்ந்து என்றைக்கும் ஒத்துமையாக சந்தோஷமாக வாழணும், அதான் எனக்கு வேணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அவங்க அம்மா சொன்னது எதுவுமே காதில் கேட்காம ரேவதி என்னமா சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. என்ன ரேவதி, நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், என்னோட கவனமெல்லாம் எங்கே தான் இருக்குன்னு சாமுண்டீஸ்வரி திரும்ப ரேவதியை கேட்குறாங்க. ரேவதிக்கு அவங்க அம்மா சாமுண்டீஸ்வரி மேலே சரியான கோபத்தில் இருக்காங்க. அம்மா தான் இத்தனைக்கும் காரணம். அம்மா மட்டும் மகேஷை கட்டி போடாமல் வச்சிருந்தா அவன் எங்கேயோ போயிட்டு போகிறான், பொழைச்சிட்டு போகிறான்னு விட்டுருந்துருக்கலாமே. அவனை கட்டி போட்டு இவ்வளவு நாள் ஏன் வச்சுருந்தாங்க? வகையில் பார்த்தா பாவமாக இருந்துச்சு. ஆனால் நம்மளை பார்த்ததும் அப்படி ஒரு வெறித்தனமாக நடந்துக்கிட்டானே. அவனெல்லாம் என்ன ஒரு மனுஷன். இவ்வளவு சாதுவாக இருந்த மகேஷ் அந்த ரவுடிங்க கிட்ட எப்படி ஃபைட் பண்ணா, சரியான வில்லத்தனமாவெல்லாம் இருந்தான் அப்படின்னு ரேவதிக்கு 2 வகையிலையும் சந்தேகமாக இருந்தா. கழுத்தில் கட்டியிருந்த தாலியை அத்து போட்டிருப்பான். அந்த நேரம் பார்த்து ரவுடிங்களும் வந்து கத்தியால் குத்திட்டாங்க. அது பெரிய பாவம் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற மகேஷ் இப்போ எப்படி இருக்கானோ தெரியலையே, எப்படி மகேஷை போய் பார்க்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்ததும் நாங்கள் ரேவதியை பார்க்கணுங்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இது ரேவதியை பார்க்கணுமா, எதுக்காக? கத்தியால் குத்தப்பட்ட மகேஷ் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவர் ரேவதின்னு சொல்லிட்டே இருக்காங்க, அவளை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போறக்கு வந்திருக்கோங்கிறாங்க. அவளை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி குடும்பமே அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க, அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ரேவதி என்ன செய்யறதுனே தெரியாமல் கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்திக் ரேவதியை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க. ரேவதியும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.